வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாங்க. நெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இடியாப்ப மாவு தாங்க, வறுத்த அரிசி மாவு தான். இருந்தாலும் வந்துட்டு திரும்ப ஒரு முறை இது போல் நெய் போட்டு நல்லா வறுத்தெடுக்கும் பொழுது நமக்கு அந்த ஸ்வீட் வந்துட்டு டேஸ்ட்டும் சரி இந்த ஃப்ளேவரும் சரி நல்லா கிடைக்கும். பாருங்கள், இது போல் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இது வந்துட்டு ஒரு லேசான கம்பி பதத்துக்கு வரணுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி பதம் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா பர்ஃபி வந்துட்டு ரொம்ப ஹார்டாயிரும். இது போல் ஒரு லேசான கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க, இந்த கட்டிகள் இல்லாத போல். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்துட்டு இது போல் திரண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா திக்காயிட்டு திரண்டு வந்திருக்கு பாருங்கள். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்துட்டு காட்டுறதுக்கு மறந்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். அந்த நெய் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்த 2 ஸ்பூன் நெய்யே போதும்னா அப்படியே விட்டுறலாங்க. பாருங்கள், இது போல் பெரட்டி கொடுக்கும் பொழுது அந்த சுகர் வந்துட்டு ஒயிட் கலரில் பொரிஞ்சு வரும். இப்போ வந்துட்டு சரியான பதம். இதை வந்துட்டு ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். மாற்றிட்டு இது போல் ஸ்பூனில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு டியூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு இது போல் வந்துட்டு நம்ம தேவைக்கேற்ப வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கலாங்க. சூடு இருக்கும் பொழுதே இது போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா சாஃப்டாக வருங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு சூப்பரான ரைஸ் ஃப்ளார் பர்ஃபி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.